I'm proud of you. உன்னை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குது. சாரி, பொறாமையாக இல்லை, பெருமையாக இருக்குது. ஸோ வெல்கம் டு சிம்பிளி அட் ஹோம்ஸ் ஃப்ளை லேடி சிஸ்டம் பேபி ஸ்டெப்ஸ். இந்த பேபி ஸ்டெப்ஸில் இன்றைக்கி 15th டே. ஸோ ஒரு மாதம் எடுத்துகிட்டு பண்ணுறதுல 15th டேன்னா ஷீ இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் அஸ். நான் 2 வாரம் முடிச்சிட்டோம். வி ஆர் ஹாஃப் வே த்ரூ, ஹாஃப் த வே வந்துட்டோம், மீதியும் முடிக்கிறோம். So that's what she is starting off in her website saying, I'm proud of you, you have done 2 weeks and you have just 2 weeks to go. So in the phase she is as usual listing out the entire 15 days. ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் ஜர்னல் எப்படி பண்ண போகிறோம் and all those things. For those of you who are new, everything is going to go in the description box below because day 1 or analogy that she is giving here. Day 1 of the baby steps la shine your sink. So she's saying shine your sink. That's what we start with. So she's saying the same thing is applicable to every other room. So bedroom in eduthukarche, straight jumping to the point. So day 15 is make your bed. So நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் இப்போ வந்து நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தே ஆர் சேயிங் மேக் யுவர் பெட். அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு வந்து பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போது பேசப்படுறது. நான் இன் திஸ் ஜர்னி இன் மை 31 days of Fly Lady சிஸ்டமில் நான் என்ன சொன்னேன், இன்னும் அதை அப்படியே எடுத்து பண்ண போகிறோம். ஃபார் whatever reasons has been discussed in the past, I mean in the previous videos which I have linked in the description box below. இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒன்றாவது ரெண்டாவது I said கொஞ்சம் ட்ரெடிஷன்ஸ் we will oscillate. So while today's motivational speakers இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட் திங் நீங்கள் முடிச்சிங்கன்னா, அதுவும் யங் ஸ்டூடெண்ட்ஸ் பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அதை சொல்கிறாங்க. நான் வந்த டைமில் எப்படின்னா இதெல்லாம் வந்து சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க, 2 போடுவாங்க. பை சான்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக அந்த டாய்லெட் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெட்லேருந்து கிடுகிடுன்னு ஓடி போயிட்டோம்னா அப்போல்லாம் இந்த மாதிரி அட்டாச்ட் டாய்லெட் அட்லீஸ்ட் இந்த சிட்டிஸ், ஈவன் நவ் அவுட் சைட் அண்ட் ஆல் யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். டாய்லெட்ஸ்னு ஒரு கான்செப்ட். ஸோ முன்னாடி வந்து they'll just go, dig, do the job, finish, come back. So அந்த ஊர் சைட் சினிமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இஸ் பார்ட் ஆஃப் கம்போஸ்டிங் ப்ராசஸ். அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் ஐ ஹேவ் ஆன் கம்போஸ்டிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இவங்க போயிட்டோம் அப்படின்னா இஃப் யூ ஜஸ்ட் கெட் அப் அண்ட் கோ ஆல்சோ யூ வில் ஹியர் ஒன் nagging noise coming from somewhere. Somebody in the house will tell you you haven't folded your bed. Now the analogy that she's talking about is அங்கே வந்து அவங்க ஊரில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பெட்ரூம்ங்கிறதே நம்மளுக்கு லிவிங் ரூம் சைஸில் இருக்கும், ஒரு சைட் டேபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ வாட் ஷி மீன்ஸ் பை மேக்கிங் அ பெட் இஸ் அந்த ஷீட்டை உதறி பில்லை ஒரு தட்டி திரும்பி வைக்கிறது. இது வந்து மேக் த பெட்டுன்னு அவங்களதில். ஸோ இஃப் வி ஆர் கோயிங் டு டேக் இட் ஃபார் அஸ், எஸ் டுடே லாட் ஆஃப் ஹோம்ஸ் ஆர் ஹேவிங் காட், அ பெட் அண்ட் அ பில்லோ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ Angavena, this will be very simple. What if you are a family who is still following sleeping on the floor, on a rajai or on a mat or something like that? There is a lot of process. You have to fold it, roll it. அந்த இடத்த ரோல் பண்ணி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், there is a vacant space. எப்படி அந்த காலத்தில் இத்தனோட இடத்துல அத்தனை பேர் இருந்தாங்கன்னு யோசிக்கிறோம் சில சமயம். வெரி சிம்பிள். they'll sleep. இது மாதிரி எனக்கு மை ப்ரைவசி, என்னோட பெட், மை பெட்டிங், மை ரூம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஸ்டாண்டர்ட். அட்லீஸ்ட் ஃப்ரம் வேறு மை யங்கர் டேஸ் all and sundry everybody will have to sleep in a big hall or something. So and the space will be available later. We have to clean it, mop it. That's why we sit and eat. That's why we sat and studied. So தனித்தனியாக ஒரு ரூம், தனித்தனியாக சாமான், தனித்தனியாக பண்ணணும் ஒன்று இல்லை. So what happens if you rolling that mat and all those things, you have to clean அடுத்த வேலை வந்து இல்லையா. ஸோ இஃப் இட் இஸ் பெட் as in a cot and all those things, சுற்றி தான் பெருக்க போகிறோம், which is a smaller space. So this is a huge difference between them and us. But yes,
பெட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ மேக்கிங் த பெட் இஸ் வெரி சிம்பிள் அ டாஸ்க் தட் ஷீ இஸ் சேயிங் தட் ஷைன் யுவர் சிங்க் மாதிரி டெய்லி மேக் யுவர் பெட் இன் த மார்னிங் அப்படின்னா மேக்கிங் த பெட் இன் த மார்னிங் இஸ் நைஸ், தட்டிக்கிட்டே பண்ணிடுறோம். பட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட்? What is your frequency of putting that entire bed in the sun? How many of us do that? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அங்கே தான் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட்ஸ். டுடே a lot of people facing breathing issues, wheezing, asthma. ஒரு இடத்துல when I read about bed mites அப்படின்னு ஒன்று படித்தேன். என்னென்னா basically this is hardcore truth and tradition, if we call it tradition, superstition, every vena. I thought certain things that I'm saying in my Fly Lady system as traditions, how we did versus now, was to even boost and encourage youngsters when they watch this kind of content. But என்னோட அமேஸ்மெண்ட்டில் என்ன நான் என்னோட ஜேர்னியில் எத்தனை இந்த யூடியூப்பில் ஆரம்பிக்கிறதுலேருந்து what I'm hearing is என்னோட ஜென்ரேஷன் மக்களுக்கே நிறைய விஷயம் அப்படியா ரம்யா, இஸ் இட் ஸோ அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபார் தெம் as well. ஸோ ஃபர்ஸ்ட் தட் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்னேக் எப்படி ஸ்கின்னை ஷெட் பண்ணுறது, ஃபுல் ஸ்கின்னும் விட்டுட்டு தான் the snake comes. That's why you find a long snake skin. That doesn't how it works for human beings. இல்லை நம்மளுக்குலாம் வேறு மாதிரி. டெய்லி we shed little hair. சடனாக கிரே ஹேர் வந்துருமா? வராது. ஸோ தெர் இஸ் அ பர்சன்டேஜ் டெய்லி, ஜஸ்ட் த வே எவ்ரி டே வி பாஸ், we go to the toilet, we pass our potty. It's a mandate. இல்லைன்னா you're adding toxins to the body. You're cleaning your digestive tract. Then you exhale to inhale. அதே மாதிரி your skin, dead cells fall in the mornings. Your hair, dead follicles fall off in the mornings. So in the தூங்கி எழுந்துக்கிற சமயம், so the time you get up, that is when these dead cells fall off. So வீட்டில் dust or this bed mites அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வருதுன்னா, it is our own dead cells and dead skin that is falling on your cot, on your pillow, on your mat. So if you have observed elders, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் நம்மளோட ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு இந்த உதறது பார்த்தா அதுவே பிஞ்சு அப்படி தான் உதருவாங்க. ஸோ அந்த உதறதுல these kind of stuff are supposed to go off. And the moment you roll the mat, somebody will come with a todapam. There will be a broomstick in the hand and they'll go on cleaning. Early in the morning, this kind of stuff will be done and dusted. So technically இது 2 நிமிஷம் வேறு தான் பேச போகிறேன்னு நான் நினச்சேன். But since I'm bringing in the blend of tradition in this, let's understand why we did what we did also is because the moment you get up, making your bed is also because you don't go back and fall asleep. So எழுந்துக்கிறதுங்கிறது ஒன்று, putting it I'm done, தூங்கி முடிச்சாச்சு அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு போகணும். இது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். மூணாவது, to keep the space clean and ready for the next activity. So there is a saying that goes, காலை எழுந்தவுடன் படிப்பு, right? So the morning you have to studyனா அது ஒரு தூக்க கலக்கத்தில் இருந்ததுன்னா படிக்க முடியுமாங்க? So saying that before I leave, so I did questions saying making the bed, how often do you put it in the sun and stuff, how often do you even take the pillow covers off and wash them. So munadi dobin varvaru, so many things was there. Today we are doing it in the washing machine on our own. Sometimes we find our shoulders paining, the entire thing to put up, pull down. So bed sheet or your pillow covers. Secondly, the pillow itself, is it made out of cotton? Is it made out of polyester or polypropylene, whatever inside that? அது மாதிரி எல்லமும் பஞ்சில் பண்ணியிருக்கோம் முன்னாடி தலகாணிலாம். ஸோ சில பேர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தலகாணியை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வீசிங் ஆஸ்மாலாம் இருக்கிறவங்க they use one wooden plank which is much more easier to maintain because that's what they use even for sitting and cutting vegetables and all those things. So point is
Day 15 is make your bed. உங்களோட பெட் என்ன மாதிரி டைப்புங்க பாருங்கள், அதுக்கான டைமரை போட்டுக்கோங்க. எஸ், we have to make the bed because திரும்பி வந்து அந்த இடத்துல படுத்துக்கணும். But the third unfortunate, very very unfortunate thing that I'm off late finding is பெட்ரூமில் பெட், அதாவது தூங்குறத தவிர மற்றதெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிடுது. ஓகே, எஸ், bedrooms were part of hall and all those things. There is a TV, there is a Wi-Fi, there is some 4-5 phones. ஆளுக்கு ஒரு சில பேர் காரில் பஞ்சு வச்சு தூங்க வேண்டியிருக்கு. there is a rocking chair because there is a TV in place. தூங்குற இடமா இருக்கணும். ஓகேயா? ஸோ இத்தனை ஐட்டம்ஸும் இருந்தது அப்படின்னா அதெல்லாமும் நம்ம பார்த்துக்கணும், அதெல்லாமும் க்ளீனாக வச்சுக்கணும். தூக்கம் வர்ற இடம் நல்லா தூங்கினாங்கன்னா இந்த ஃப்ளை லேடி சிஸ்டம் எஃபெக்டிவாக நம்ம பண்ணவும் முடியும். ஸோ வித் தேட் கொஸ்டின் அப்பார்ட், வைல் ஃப்ளை லேடி சேஸ் டூ யோர் பெட், வாட் கைண்ட் ஆஃப் பெட்டிங், நீங்கள் என்ன மாதிரி பெட் வச்சுருக்கீங்க, எப்படி தூங்கி எழுந்துக்கிறீங்க, அதை பற்றி இல்லை. மார்னிங் ரொட்டீனில் கண்ட்ரோல் ஜானலில் ஐ எம் மேக்கிங் மை பெட்ங்கிறது பழக்கம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷைனியா சிங்க் அண்ட் ட்ரெஸ் டு ஷூ வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் இது வர வேண்டிய விஷயம். செகண்ட்லி, திஸ் ஹேஸ் டு பி அ ப்ராக்டிஸ் பை எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. பிகாஸ் இன்னொருத்தர் படுத்துன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இருக்கும் பாக்கி. தே ஹாவ் டு என்ஷூர் டு டூ இட். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணால் தான் குழந்தைகளுக்கு வரும். சடன்லி டில் தி ஆர் 10 years and 11 years குழந்தைன்னு நீ போய் படிடா ராஜா, நீ ஸ்கூலுக்கு கிளம்புடா ராஜா, நம்ம we do that for them. Suddenly if you're going to introduce them saying, oh you're a teenager, you want your privacy, do your bed, அப்போ பசங்களுக்கு புரியாது. சத்தியமாக எனக்கு புரிஞ்சிருக்காது அந்த சமயத்தில் வந்துருந்ததுன்னா. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆல் தோஸ் பேரண்ட்ஸ் ஆஃப் யங் adults and young teens and all. சடனாக கையில் அதை ப்ராக்டிஸே பண்ணாமல் நீங்கள் பண்ணுறது அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா that's also another big family project by itself which will psychologically also impact. So let's start doing to see the change in the others in our family also. பண்ண ஆரம்பிக்கலைனாக்க பண்ணணும். ஸோ ட்ரெடிஷ்னலி இது ரொம்ப சிம்பிளாக அதை அசோசியேட் பண்ணி அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் ஒரு கேள்வினே வராது. Why they'll associate that as if your Lakshmi has to come. So Lakshmi na abundance. Again, it's not just about only wealth. Ashta Aishwaryamanu சொல்றது இல்லையா, எல்லா மாதிரியும் ஹெல்த்தும் இருக்கணும், தனமும் இருக்கணும், தானியமும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்படின்னா லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வரணும்னா காலங்காத்தால எழுந்துக்கணும்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்தை கூட நான் சொல்லலை, அந்த ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளேயான்னு எழுந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. So having added that bit of information, if that will motivate us to abundance to flow, abundance of health and abundance of wealth and abundance of everything else, every good thing to flow. And let's start adding making the bed first thing in the morning. And see you on day 16. Till then, signing off. This is Ramya, simply at home. Bye bye.